இளைஞர்கள்லாம் இப்படி இருக்கணும்னு ஒரு கவிஞன் வந்து ஒரு கவிதை எழுதினாங்க. அத சொல்றேன். சொல்லு. பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல், மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல், இல்லை என்றொரு நாள் இல்லாமல், இன்றும் என்றும் ஆசை வராமல், தொற்று நோய்கள் பற்றி விடாமல், முதுமை துயரம் மூண்டு விடாமல், என்றும் 16 இளமை வழங்கு, இப்பணி தொடர அற்புதம் காட்டு. அழகான கவிதையா சொன்னாங்க சார். தாய்மொழியாகிய தமிழ் மொழி உனக்கு கற்றுத்தந்த உன் தாய் தந்தையை மனதார பாராட்டுகிறேன். ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள் எப்படி சார் இருக்கிறாங்க? அப்பா சொன்னாரு பையன்ட்ட 100க்கு 90 எடுக்கணும்டா அப்படின்னு. அவனும் உடனே இதோ எடுத்துறப்பா அப்படின்னுட்டு ஏடே அப்பா எடுத்துட்டேன் அப்படிங்கிறான். என்னடா இன்னும் பரிசையே வரலையே, அதுக்குள்ள எப்படிடா மார்க் எடுத்தான்னு கேட்டா அவன் சொல்லுவான், அப்பா உங்க பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சிருந்தீங்க, அதுல இருந்து 90 ரூபாய் எடுத்துட்டேன்பா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் அந்த இளைஞன் அப்பாட்ட சொல்றான், அப்பா நான் காந்தி மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன்னு. யான் அப்பா பெருமைப்பட்டு இவ்வளவு நேரம் நம்மகிட்ட ஏட்டிக்கு போட்டியே பேசிட்டு இருந்தான், காந்தி மாதிரி வரணும்னு ஆசைப்படுறானேன்னு சொல்லி அவன்கிட்ட நீ எதுக்காக காந்தி மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், காந்திக்கு தான் 18 வயசுலயே கல்யாணம் கிடைச்சிச்சுல, எனக்கு 19வது கண்டுக்கிடவே மாட்டாங்கிறான் சார். இப்போ வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பழங்குடி மக்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில அந்த பள்ளி மாணவர்கள் யாராவது இறந்தா ஒரு 15 நாள் லீவ் விடுறது வழக்கமா இருந்து சார். கேவலம் ஒரு 15 நாள் லீவுக்காக கூட படிக்கக்கூடிய மாணவர்களையே 3 இளைஞர்கள் சேர்ந்து கொண்டிருக்காங்க சார். இந்த மாடிப்பட்ட இளைஞர்களை நினைக்கும் போது எனக்கு வேதனை கலந்த சிரிப்பு தான் சார் வருது. ஓகே. உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கொடி இருக்கு. ஆனா எந்த நாட்டு தேசிய கொடிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம நாட்டு தேசிய கொடிக்கு இருக்கு. என்ன தெரியுமாங்க ஐயா? சொல்லுங்கம்மா. நம்ம கொடியில மேல இருக்கே காவி நிறம், இந்துக்களுக்கும் இந்தியாவுல பங்குண்டுன்னு சொல்லுது. கீழே இருக்கே பச்சை நிறம், இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுல பங்குண்டுன்னு சொல்லுது. இடையில இருக்கே வெள்ளை நிறம், கிறிஸ்தவர்களுக்கும் இந்தியாவுல பங்குண்டுன்னு சொல்லுது. நடுவுல இருக்கே சக்கரம், புத்த மதத்துக்கும் இந்தியால பங்குண்டுன்னு சொல்லுது. இப்படி எல்லாருக்குமே இந்தியால பங்குண்டுன்னு உலகத்துக்கே எடுத்து சொல்லிச்சே நம்ம இந்திய சுதந்திரம். அப்படி இருக்கிற சுதந்திரம் இன்னைக்கு எப்படி தெரியுமாயா இருக்கு? அரசியல்வாதிக்கு கட்சி மாற சுதந்திரம், அரசு அதிகாரிக்கு லஞ்சம் வாங்க சுதந்திரம், போலி சாமியாருக்கு ஏச்சு பொழைக்க சுதந்திரம், நடிகருக்கு நடிகை தொப்புள்ள பம்பரம் விடுறதுக்கு சுதந்திரம். நான் கேட்கிறேன், பம்பரம் விடுறாங்க, ஆம்பளை சுடுறாங்க, பாக்கிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால தானே அவனுக்கு விடுறதுக்கு சுதந்திரம் வந்தது. இத பார்த்தோன்னு தான் ஒரு கவிஞன் சொன்னா, அண்ணலே உன்னையே உருக்கி சுதந்திரம் என்றொரு மோதிரம் செய்து தந்தாய், அணியும் போதுதான் தெரிந்தது நாங்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள் என்று. இப்படித்தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கு சுதந்திரம். ஐயா 1947ல வாங்கின சுதந்திரத்தை AK-47ல பாதுகாப்பா கொண்டாடுறோமே, இத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய 75% பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த கடமை தவறக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் ஐயா. நம்ம நாட்டோட வளர்ச்சி விகிதம் பெருகிட்டு போகுதோ இல்லையோ, இந்த அதிகாரிகளோட சொத்து மதிப்பு பெருகிக்கிட்டே போகுது. நம்ம நாட்டில் உள்ள ரொம்ப பெரிய கொடுமை ஜாதி கொடுமை. அந்த கொடுமையை விட ரொம்ப பெரிய கொடுமை எது தெரியுமா? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு படிக்கிறதுக்காக அவன் பிள்ளைக்கு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக இந்த வில்லேஜ் ஆபீஸுக்கும் தாலுகா ஆபீஸுக்கும் நாயை விட கேவலமா நடையா நடப்பான் பாருங்க. அந்த கொடுமை தான் ரொம்ப பெரிய கொடுமை ஐயா. இந்தியாவுடைய முதுகெலும்பே கிராமங்கள் தான் சொல்றோம். நம்ம லஞ்சத்தோட தண்டுவடமும் இந்த கிராமத்துல தான் இருக்கு. ஏன்னா இவன் போடுற அந்த வில்லேஜ் ஆபீசர் போடுற கையெழுத்துல தானே ஒருத்தனோட தலையெழுத்தே அடங்கி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு VAO எக்ஸாமுக்கு 2 லட்சம் பேர் பின்னால ஓடினான் ஐயா. இன்னைக்கு சம்பளத்தை விட கிம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இந்த VAO எக்ஸாம் எழுதினவங்க அதிகம் ஐயா. ஐயா
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவங்களை கும்பிட்டா அந்த பெருமாளையே கும்பிட்டதா சொல்லுவாங்க. மூத்தோர் சொல் வார்த்தை கேட்டல் அமிர்தம்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்களான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியாதாங்க நிக்குது. இன்னைக்கு புரியாதவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சா அவன் ஒரு நல்ல இளைஞனுங்க. படிக்காதவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி படிக்க வச்சாலும் அவன் ஒரு நல்ல இளைஞன். ஐயா, இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனையோ பிரச்சனைகள், அதுக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறியா, அப்ப நீ ஒரு நல்ல இளைஞன். ஆனா ஒரு ஜாதி சண்டை வருதுன்னா அருவாளை தூக்குற நீ இப்படி ஒரு சமுதாய புரட்சிக்கு ஒரு கொடியை தூக்க மாட்டேங்கிறே, அது ஏன் சார்? அரசியலுக்கு வர்ற இளைஞர்களை பார்த்து அறிஞர் அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவாரு, அரசியல் என்பது அத்தை மகள் மாதிரி, அதை சுத்தி தான் விளையாடணுமே தவிர தொட்டு விளையாடக்கூடாது அப்படிம்பாரு. ஐயா, இன்னைக்கு ஒரு நல்ல தலைவனாவும் இல்லாம நல்ல தொண்டர்களாவும் இல்லாம நல்ல குண்டர்களா மாறி போறாங்களே சில இளைஞர்கள், அவர்களை பார்க்கிறப்ப வருத்தமா தாங்க இருக்கு. ஐயா, அரசியலுக்கு இளைஞர்கள் வர்றதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒண்ணு. ஆனா அந்த அரசியலை ஆக்க வேலைகள் செய்யல இளைஞர்களை விட அடியாளா போறவங்களை எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதை பார்க்கிறப்ப எனக்கு ஒரு வருத்தமான சிரிப்பு வரத்தானையா செய்யும். ஒரு எம்ஏ படித்த நாட்டில எம்ஏ படித்த ஒரு பட்டதாரியாக முதுகலை பட்டதாரியாக அண்ணா அரசியலுக்கு வந்தார். அறியாமை இருளில் கடந்த மக்களை விழிப்புணர்ச்சி செய்தது இந்த நாட்டில் அண்ணாவா இல்லையா? படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் அரசியலில் இப்படித்தான் வர வேண்டும், அரசியல்ல தேர்தலில் நல்லவர்கள் வர வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்க தொடங்கினால் தான் சார் உண்மையான ஜனநாயக நாட்டில் மலரும். நமக்கு பொறுப்பில்லைன்னு எல்லாரும் போயிட்டு நாடு எப்படி முன்னேறும்? இதோட பொறுப்பு இளைஞன் கையில் மட்டும் இல்லை, வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் சரியில்லாத காரணத்தால் தான் தருதலைகள் உருவாக்கப்படுகிறார்கள். தலைமை சரியாக இருந்தால் தருதலைகள் உருவாக மாட்டார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு பஸ் நின்னுகிட்டு இருக்கு, பஸ் நிக்கிறப்ப ஏற மாட்டேங்கிறான், ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ல ஓடி போய் ஏறான். இந்த படிக்கட்டுல 20 பேர் தொங்குறான், அந்த படிக்கட்டுல 20 பேர் தொங்குறான். நம்ம தான் அன்னைக்கே அந்த நிலையில இருந்து மாறி இன்னைக்கு மனுஷங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு இல்லையா? இன்னவங்களுக்கு இந்த புத்தி போகாம அலைகிறாங்க பாத்தீங்களா? அப்படியே அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுற பஸ்ல அப்படியே பின்னாடி அந்த ஏணி மேல ஏறி அந்த மேல் கூரை இருக்கு பாத்தீங்களா, அங்க இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. கர்ணம் தப்புனா மரணங்க. ஐயா, இன்னைக்கு அவன் அந்த பஸ்ல கம்பியில தொங்குனான் பாத்தீங்களா, அத போய் ஒரு போலீஸ் செலக்ஷன்ல தொங்கி இருந்தானா இன்னைக்கு அவன் ஒரு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா வந்திருக்கலாம். அந்த ஏணில ஏறினா பாத்தீங்களா, அத போய் எவரெஸ்ட்ல ஏறி இருந்தானா இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு சாதனையாளன் கிடைச்சிருக்கலாம். ஐயா, ஒரு பொம்பளை புள்ள நைட்டு 11 மணி வரைக்கும் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்திருக்கு. அத ஒரு போலீஸ் அதிகாரி போய் என்னன்னு விசாரிச்சப்போ அந்த பொண்ணு சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? ராங் கால்ல வந்த ஒரு பையனை நம்பி கல்யாணம் பண்ணிக்குவான்னு நம்பி அந்த பொண்ணு அவ்வளவு நேரம் அங்க நின்னுகிட்டு இருந்திருக்கா. அந்த போலீஸ் அதிகாரி விசாரிச்சு அவங்க பெத்தவங்களை வர சொல்லி அப்புறம் இந்த பொண்ணு மனசை மாத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. இன்னைக்கு பொண்ணுங்க இந்த காலத்துல எத்தனையோ வகையில முன்னேறி போய்கிட்டு இருக்கப்ப இப்படி அப்பாவித்தனமா சில பொண்ணுங்களும் மாட்டிக்கிறாங்க பாத்தீங்களாயா? இப்படி இருக்கிறவங்களை பாக்குறப்ப நமக்கு ஒரு பரிதாபமான சிரிப்பு வரத்தானங்க செய்யும். இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் சமமா இருக்கணும். சமமா இல்லைன்னு சொன்னா நாட்டுல சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் இல்லைங்க. அதைத்தாங்க சொல்லுவாங்க, சீராய் அமைந்த சீப்பின் பல்வோல் பாரோர் எல்லாம் பிறப்பால் சமமே. அனைவரும் பிறப்பால் சமமா இருந்தா இந்த நாட்டுல என்னைக்கு ஒற்றுமை இருக்குங்க. ஒர்லாண்டோ மசாட்டான்னு ஒரு பேர் பாருங்க. 1941 ஒரு மனுஷரு தன்னுடைய காவல்ல இருந்து தப்பிச்சு போறாரு. காபூலுக்கு போறாரு. எப்படி? நடந்தே போறாரு காபூலுக்கு. அங்கிலிருந்து டாஸ்கண்டுக்கு போறாரு, மாஸ்கோவுக்கு போறாரு, பெர்லினுக்கு போறாரு, ஜெர்மனிக்கு போறாரு, ஜப்பானுக்கு போறாரு. அவருக்கு நோக்கம் என்னங்க? இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியே ஆகணும். இதுதான் அவருக்கு நோக்கம். அவரு தன்னுடைய பெயரை கூட ஒர்லாண்டோ மசோட்டா என்று மாற்றிக்கொண்டு போனானே, அவன்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவன் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது கண்ணாடி கூண்டுக்குள்ள நின்று கொடியேற்றதுக்காங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. ஐயா, செய்திங்கிறதே உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் ஐயா. இன்னைக்கு எத்தனை பத்திரிகைகள் உள்ளத உள்ளபடி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கரெக்டா சரி அந்த ஒரு மாச செய்தித்தாளை எடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் பக்கம் ஒதுக்கியே வச்சிருவான். ஒண்ணுல ஸ்ரீகாந்த் வந்தனா குடும்ப பிரச்சனை, அப்படி இல்லைன்னா பிரசாந்த் கரகலட்சுமி குடும்ப பிரச்சனை. ஐயா, நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம தமிழகத்துல குடும்ப பிரச்சனை இந்த 2 குடும்பத்துல தான் இருக்கா? எத்தனை குடும்பத்துல குடும்ப பிரச்சனை இருக்கு? இந்த கூடி இருக்கவங்களுக்கு தெரியும் எத்தனை குடும்பத்துல குடும்ப பிரச்சனை இருக்கியா? அந்த குடும்ப பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன நினைக்க எழுதிருக்கானயா? அந்த பிரச்சனை எல்லாம் எழுதுனா மக்கள் வாங்கி படிப்பாங்களா? அதை நீங்க யோசிச்சீங்களா?
ஐயா மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பத்திரிகை தவறிடுச்சியா. இன்னைக்கும் ஒரு சில நல்ல பத்திரிகைகள் இருந்துட்டு தான் இருக்கு. சொந்தமா பவுண்டேஷன் கூட ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது பண்ற பத்திரிகைகளும் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு தான் இருக்கு. சபாஷ். நான் கேக்குறேன், நம்ம நாட்டிலே ஆயுதம் வாங்கினாங்க பாத்தீங்களா, இந்த ஆயுத பேர ஊழல் போவர் சூழல், அது போல இப்ப நடந்தது கேடுகட்ட ஊழல். எது? சவப்பட்டி ஊழல். அந்த சவப்பட்டி ஊழலையும் நம்ம முன்ன கொண்டு வந்தது இந்த பத்திரிகை தானுங்க. ஐயா அவர் சொன்னாரு, சார் சொன்ன மாதிரி இப்போ பாராளுமன்றத்துல கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்கின சில கருப்பு ஆடுகளை தோலிர்த்து காட்டியதும் பத்திரிகைகள் தான் ஐயா. ஆனா அந்த ஆட்கள் திருப்பி அதே தொகுதியில போய் நின்னாம்னா முன்ன விட அமோக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கும் இந்த நாட்டில் சில மக்கள் இருக்கத்தான் ஐயா செய்யறான். ஐயா கரெக்டா செய்தித்தாள் எடுத்து பார்த்தோம்னா பரபரப்பா போட்டிருக்கான் ஐயா, பெருசா போட்டிருக்கான். நமிதா கையில் காயம், ரசிகர்கள் மீது தடியடி. நான் இது என்னடா செய்தின்னு உள்ள போய் புகுந்து பார்த்தேன். பட்டுக்கோட்டையில ஒரு நகைக்கடை திறக்க வந்திருக்காங்களா. யாரு? நம்ம நமிதா. அதாவது ஜுவல்லரி திறக்கிறதுக்கு அவங்க போறாங்க. எதை நம்பி? ஜொல்லு விடுறவனை நம்பி தானே ஜுவல்லரிக்கு நமிதா கூப்பிட்டு திறக்க சொல்றாங்க. அதான்யா அப்போ போயிருக்கிறப்ப ரசிகர்கள் கூட்டத்துல கை கொடுக்கறாங்கய்யா. கை கொடுத்ததுல அந்த பொண்ணோட கையோட கரம் செவந்து போச்சான். அதுக்காக ரசிகர்கள் மீது தடியடி நடத்திருக்காங்க. அந்த செய்தியை பெருசா போடுறான். பட்டுக்கோட்டையில ஒரு நமிதா வந்த பண்ணி செய்தியை போட்டியே, அதே பட்டுக்கோட்டையில ஒரு பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் பிறந்தாரு. அவரை பத்திய செய்தி எத்தனை நாள் அவங்க பத்திரிகையில வந்திருக்கு? போட்ட பத்திரிகைகளும் இருக்கிறார்கள். அந்த பத்திரிகை நீங்க படிச்சிருக்கீங்களா என்பது என்னோட கேள்வி. எங்க ஊர்ல ட்ரைனேஜ் கட்டுறேன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரைனேஜ் கட்டிக்கிட்டே இருக்கான். ஏயா ட்ரைனேஜ் கட்டுற இல்ல, ட்ரைனேஜ் கட்டினா அதுக்கு ஒரு மூடி போடியா. இப்படி மூடி போடாம இருக்கறனால மூடிய போடுறான். ஆனா சில பேர் அந்த மூடியை அட்டை போட்டுறானே, அதை தேடி கொண்டு போய் கடையில போய் வித்துறானே. ஒரு நல்ல அதிகாரினா என்ன பண்ணுவான்? மூடியை தேடிட்டு போனவனை பிடிச்சு ஜெயில போடணும். எத்தனை பேர் ஜெயில போட்டிருக்காங்க? ஏன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு அதிகாரி இருக்காங்கிறது தான் உண்மை. சார் எங்க பக்கத்து ஊரு புதுக்கடை, பேரு தான் புதுக்கடை, ஆனா அங்க இருக்கிறது ஃபுல்லா சாக்கடை. அந்த சாக்கடையில எதுக்கு பஞ்சம் இல்லையோ, கொசுக்களுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. அங்க கொசுக்கள் அதிகரிக்கிறதுனால அங்க ஒரு மக்களுக்கு பாதி பேருக்கு யானைக்கால் நோய் இருக்கு. சார் யானைக்கால் நோய்னு நமக்கு சொல்லும்ப தெரியாது சார், அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். அவன் பேருந்துல ஏறினானா டிரைவர் ஏத்த மாட்டான், அப்படியே ஏறினா கூட பக்கத்துல ஒருத்தன் உட்கார மாட்டான். அந்த அளவுக்கு கேவலமா நினைக்கிறாங்க அந்த நோயாளிகளை. யாரால வந்துச்சு? ஒரு சாக்கடை போட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? எனக்கு இந்த அதிகாரியை பார்த்து தான் சார் கோபம் வருது. எல்லா அதிகாரிகளையும் குற்றம் சொல்றாங்களே, ஆனா நம்ம மாவட்டம், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இருந்தார் ஒரு கலெக்டர் ககன்தீப் சிங் பேடி. அவங்கள அமெரிக்கால இன்னைக்கு கேத்ரீனா ரீட்டா இந்த புயலெல்லாம் வந்துடலாங்க. அப்போ நிவாரண பணி எப்படி கொடுக்குதுன்னு பயிற்சி கொடுக்கு இந்த பேடியை கூப்பிட்டு போனாங்க. அவர் அதிகாரி இல்லைங்க உங்களுக்கு? அவரெல்லாம் தெரியல உங்களுக்கு? ஐயா அந்த ககன்தீப் சிங் பேடியையும் இப்ப மாட்டலாய் போனாரு சுனில் பாலிபால், இவங்க காலை தொட்டு நான் வணங்குறேயா, தலை வணங்குறேன். நான் சொல்றது எல்லா அதிகாரியும் இல்ல, கடமை தவற சில அதிகாரிகள் மட்டும்தான். ரோட்ல கேபிள் குழி தோன்றாங்கல்ல, அது கேபிள் குழி இல்ல, அப்பாவி மக்களோட உயிரை வாங்குற மரண குழிங்க. ஏன் தெரியுமா? சமீபத்துல என் கூட படிச்ச நண்பன் இறந்து போனான். ஏன் தெரியுமா? அவன் வந்து பைக்ல போய்கிட்டு இருந்தப்போ எதிர்த்தாப்புல ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸுக்கு சைடு விடுறதுக்காக காலை ஊன்னான். ஆனா பக்கத்துல குழிதான் கிடந்துச்சு. கால் தவறி ரோட்ல விழுந்தான். பின்னாடி வந்த பஸ் அவன் தலையில ஏறி இறங்கிச்சு சார். அவ்வளவு பரிதாபமா இறந்தான். அன்னைக்கு மத்தியானம் எடுத்துட்டு போன என் நண்பனோட உடம்ப அடுத்த நாள் 12 மணி ஆன பிறகு கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கல. என்னோட நண்பர்கள் கெஞ்சாத குறைய கெஞ்சி அந்த உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணான். எப்படி பண்ணான் தெரியுமா? அத்தனை நண்பர்களோட மத்தியில அவன் உடம்ப போட்டு குத்தி கிழிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தான். இவன் பத்த பிள்ளைனா பப்ளிக்கா போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவானா? இப்படிப்பட்ட கடமை தவிர அதிகாரிகளை பார்த்தா கோபம் சார் எனக்கு வருது. பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. நானும் இப்போ BA ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஏழை மாணவிங்கிறதுனால எனக்கு லோன் கொடுக்க மாட்டேங்க சார். அந்த வங்கி அதிகாரிகள்ட்ட நான் ஒன்னு கேட்கிறேன், ஏழையா பணக்காரனான்னு பார்க்காத, பணத்தை கட்டுவானான்னு மட்டும் பாரு. எத்தனையோ ஏழைகள் முறையா படிச்சு ஒழுங்கா வட்டியை கட்டுறான். ஆனா எத்தனையோ பணக்காரன் முதலும் கட்டாம வட்டியும் கட்டாம அம்பான்னு விட்டுட்டு போறான் சார். தகுதியை மட்டும் பாரு, பணத்தை பார்க்காத. அருமையான சிந்தனைக்குரிய கேள்வி. இது உண்மையிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற விஷயம். வங்கி அதிகாரிகள் அவன் ஏழையா பணக்காரன் என்பது கணக்கு அல்ல.
கட்டக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்குதா, கட்டுறானா இல்லையான்னு பார்க்கணும். அற்புதமானது. ஓகே. அப்புறம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. இன்னைக்கு பஸ் டிரைவர்ஸையும் கண்டக்டரையும் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கன்னா கொல்லிக்கட்டை எடுத்து கண்ணில் குத்துற மாதிரி இருக்கு சார். ஏன்னா தமிழக அரசு அந்த குழந்தைங்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்கு. இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்கனால குழந்தைங்க நிக்கிற இடத்துல பஸ் நிறுத்த மாட்டான், 2 மீட்டர் தூரத்துல கொண்டு நிறுத்திக்குவான். சமீபத்துல ஒரு குழந்தை பஸ்ல கொஞ்சம் பிள்ளைங்க வந்து பஸ்ல ஏறினாங்க. இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தனால அந்த கண்டக்டர் அந்த பிள்ளைங்களை ரொம்ப திட்டினாங்க. ஆனா அதையும் பொருட்படுத்தாம அந்த குழந்தைங்க ஆசையா பஸ்ல ஏறினால ஒரு குழந்தைய பிடிச்சு தள்ளி விட்டாரு. அந்த குழந்தை ரோட்ல விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சு. இவன் பெத்த பிள்ளைனா குழந்தைய நடு ரோட்ல தள்ளி விட்டுருப்பானா? இவனுக்கு வலிக்கும்ல. இப்படிப்பட்ட அதிகாரிகளை பார்க்கும்போது சார் எனக்கு கோபம் வருது. வனத்துறைக்கு இன்னொரு பேருண்டுக்கு கானத்துறை. கானகம்னா காடு. ஆனா இப்ப அந்த கானகத்துறை கானல் துறையா மாறி போச்சு. கானல் துறைன்னா தெரியுமா? தண்ணி இருக்கிறாப்புல இருக்கும், பக்கத்துல போனா தண்ணியே இருக்காது. இன்னைக்கு எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு, விளாங்காடு, கற்காடு, ஈத்தங்காடு, பெரிய காடுன்னு ஊர் பேருக்கு பின்னாடி மட்டும்தான் சார் காடுகள் இருக்கு. உண்மையான காடுகளை எல்லாம் உண்மையிலே அழிச்சிட்டாங்க சார். காடுகள்லாம் அழிச்சிட்டாங்கன்றீங்க. ஆனா இவர்களால் அழிக்க முடியாத ஒரு காடு இருக்கிறது, அதுதான் சுடுகாடு. இல்ல சார், இல்ல, அதுதான் அதையும் அழிச்சிட்டாங்களா? அதையும் அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல கட்டப்பட்டிருக்க அதிகபட்சமான பொறியியல் கல்லூரிகள் எங்க கட்டப்பட்டிருக்குன்னா காடு மலை மட்டும் இல்ல சார், சுடுகாட்டு மேலையும் கட்டப்பட்டிருக்கு. ஐயா, காடு இல்ல காடு இல்லைங்கிறாங்களே, இதே அரசாங்கம் தான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்க. எந்த மக்களாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கானா ஐயா? வளர்க்குறாங்களே ஐயா, நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்களே ஐயா. எம்மா, உங்க அண்ணன் தான் சொன்னாரு இந்த ஊர்ல விளாங்காடு மண்டக்காடை தவிர வேற ஒரு காடுமே இல்லைன்னு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்திருந்தேன்னா நீ கன்னியாகுமரி மாவட்டம் செழிப்பா இருந்திருக்கும் சார். வீட்டுக்கு முன்ன மரம் வளர்த்தா அது காடு ஆகாது. காடுக்குன்னு தனி இடம் இருக்கு. நீங்க வீட்டுக்கு முன்ன காடுன்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்கல்ல. காடுனா காடு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும், வீடுனா வீடு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ரெண்டையும் சம்பந்தப்படுத்தாதுங்க சார். ஒரு நிமிஷம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் சொல்லி மரங்களை அழிக்காதீங்கிற அறிவிப்பையே இன்னைக்கு அதிகாரிகள் மரப்பலையில தான் சார் எழுதி வைக்கிறான். அதுக்கு ஒரு மரத்தை விட்டு கொண்டிருக்கின்றீங்களா? ஓகே. நான் வந்து எங்க ஊர்லயும் நியாய விலை கடைன்னு இருக்கு. அது நியாய விலை கடை இல்லைங்க, அநியாய விலை கடை. அங்கேயும் ரேஷன் பொருளை அளந்து விற்கிறான். இந்த மண்ணெண்ணெய் அளவையை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது மியூசியத்துல தான் கொண்டு வைப்பீங்க. ஏன்னா அந்த மண்ணெண்ணெய் அளவையோட அடிப்பக்கத்தை சுத்தியலால தட்டி வச்சிருப்பான். ஏன்னா அதுல 250 மில்லி குறைஞ்சு போயிடும் அளக்கும்போ. அந்த கழுத்து பக்கம் பாத்தீங்கன்னா 4 ஓட்டை போட்டிருப்பான். 100 மில்லி போயிடும். அப்போ 350 மில்லி போயிடுச்சுன்னா வேற எத்தனை சார் கிடைக்கும்? நாங்க வறுமை கோட்டை கீழே இருக்கிறவங்க எங்களுக்கு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கிடைக்கும். ஒரு நாள் நான் மண்ணெண்ணெய் வாங்க போனப்போ இந்த பரிதாபமான நிலையை பார்த்து எனக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த ஆளை எடுத்து கேட்டதுக்கு ஏன் இப்படி மண்ணெண்ணெய் ஊத்துற, அநியாயமா இல்லைன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, ஏமா சின்ன பொண்ணா நடந்துக்கமாங்காரு. சார், பிஇ ஃபைனல் இயர் பண்றேன்னா அவருக்கு சின்ன பொண்ணா தெரிஞ்சுட்டேனா. பக்கத்துல என்ன ஒரு அம்மா சொல்றாங்க, சார் படிச்ச பொண்ணையே இப்படி ஏமாத்துனீங்கன்னா படிக்காத எங்களை எப்படி ஏமாத்துவீங்கன்னு. அதுக்கு அவர் எனக்கு இந்த பட்டம் என்ன தெரியுமா, அது ஒரு பைத்தியம், அது அப்படிதான் சொல்லுங்கிறாரு. ஏன் சார், தவறு செய்து அதை தட்டி கேட்டா அதுக்கு பட்ட பேர் என்னது, பைத்தியமா? இப்படி தவறு செய்து பைத்தியம் இல்ல, இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு நீ தரும் இது அதிர்ச்சி வைத்தியம். சாபாஷ். இப்படிப்பட்ட அதிகாரிகளை பார்க்கும்போது தான் சார் எனக்கு கோபம் வருது. பொது இடத்துல புகைப்பிடிக்காதீங்கன்னு சொல்றாங்க சார். அதே ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா மன்னிச்சு விட்டுருக்கலாம். கடமையை காப்பாற்றுற காவல் அதிகாரியை புகைப்பிடிச்சானா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் சார்? அந்த பிடிக்கிறானே சிகரெட்டு, அந்த தீ குச்சியால அவன் வாயில குத்தணும். அப்பதான் சார் அவனுக்கு புத்தி வரும். இப்படிப்பட்ட கடமை தவிர அதிகாரிகளை பார்க்கும்போது எனக்கு கோபம் மட்டும் இல்ல சார், வெறியே வருது. பெண்கள் பொங்கி எழுந்து விட்டால் பூலாந்தேவியாக கூட மாறி விடுவார்கள் என்பதற்கு சார், நான் சாதாரண பெண் இல்ல, பாரதி கண்ட புதுமை பெண். புதுமை பெண் வாழ்க. நீ கொள்ளையடித்த அந்த பூலாந்தேவி என்று நான் சொல்லவில்லை, இந்த நேயர்களின் இதயத்தை கொள்ளையடித்த நல்ல தமிழ் பெண்மணி என்று சொல்லுகிறேன்.